ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் மஹால் சமையல். இப்போ நம்ம தக்காளி கொத்து சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள்: தக்காளி பழம் 1/2 கிலோ, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 4, கருவேப்பிலை, மல்லித்தலை. இப்போ நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன்னரமாக நல்லா வதக்கணும். கூடவே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், சால்ட்டு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டோம்னா நல்லா வதங்கிடும் சீக்கிரம். நல்லா வதக்கிட்டு தக்காளி பழத்தை கூட போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி பழத்தை இப்போ போட்டு வதக்கலாம். நல்லா தேச்சோர வதங்கணும். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்படி கொத்தி கொத்து கொத்தாக வச்சிருவேன். கொஞ்சம் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். பச்சை மிளகாய் எச்சா போட்டால் போட வேண்டியதில்லை. நான் பச்சை மிளகாய் போடு கொஞ்சமாக போட்டேன். ஆனால் கொஞ்சம் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். பச்சை மிளகாய் அதிகமாக போட்டிங்கன்னா போட வேண்டியதில்லை மிளகாத்தூள். காரத்துக்கு எனக்கு எப்போவுமே காரத்துக்கு வரமிளகாத்தூள் தப்பு, வரமிளகாத்தூள். அது நல்லா கொஞ்சத்தை வதங்கினதுக்கப்புறம் இப்படி கொத்தணும். இப்படி நல்லா எண்ணெயில் சோற வதக்கிட்டு நல்லா கொத்தணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்படி வச்சு இது 1/2 கிலோ பழம், 1 கிலோ பழமாக இருந்தாலும் சரி, தண்ணி ஊற்றாமல் இப்படி வதக்கி இப்படி உப்பு போட்டு வதக்கிட்டு கொத்தி கொத்தி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், பத்தாது. நல்லா கொத்தணும். தக்காளி இப்படி நல்லா கொத்தணும். செத்தே வதங்கிச்சு, இன்னும் இப்படி கொத்தலாம். இப்படின்னு கொத்தணும். துண்டு துண்டாக இருக்கும். மிக்சியில் அடித்து செய்யலாம், ஆனால் அது அவ்வளோ டேஸ்ட்டு வராது. இது பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சட்னி இப்படி பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். மிக்சியில் அரைச்சி பண்ணோம்னா ஒரு மாதிரி இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே நல்லா சோற நல்லா வதக்கிடும். கொத்தணும் நல்லா, இன்னும் நல்லா கொத்தணும். இப்போ தக்காளி சட்னி நல்லா கொத்தியாச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி சட்னி நல்லா சோற வதங்கிருச்சு. நல்லா இப்படி கொத்தியாச்சு. இதான் கொத்து சட்னி ரெடி. இது நம்ம பூரி, தோசை, ரொட்டி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். சீக்கிரமாக செய்திடலாம். தக்காளி சட்னி ரெடி.